தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான விழாவாகும். இது ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோரின் கொடுமைகளில் இருந்து தேவர்களை காக்க அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய நாள் இதுவாகும். இந்த நாளைத்தான் நாம் தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். முருகன் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது அறிவின் அடையாளம். கூர்மையான முனை, அகலமான பகுதி மற்றும் நீளமான தண்டு ஆகியவற்றை உடைய அந்த வேல் மனிதர்களின் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானத்தை தருவதை குறிக்கிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் பிழைகளுக்கு பரிகாரமாகவும் பால் காவடி, பன்னீர் காவடி போன்ற காவடிகளை எடுத்து முருகனை வழிபடுவார்கள். முருகனின் வேலுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் உடல் வேதனையை தாங்கும் மன வலிமையை பெறவும் பக்தர்கள் வாயிலும் உடலிலும் அழகு குத்திக் கொள்கிறார்கள். சிவபெருமான் தில்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடி பதஞ்சலி மற்றும் முனிவர்களுக்கு காட்சி அளித்ததும் தைப்பூச நாளில்தான். ராமலிங்க அடிகளார் ஜோதியுடன் கலந்த நிகழ்வும் தைப்பூசத்தன்று வடலூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சுருக்கமாக சொன்னால், தீமை மறைந்து நன்மை பெருகவும் அறியாமை இருள் நீங்கி அறிவு வளரவும் கொண்டாடப்படும் ஒரு உன்னதமான திருவிழாவே தைப்பூசம்.